வணக்கம். முருகன், திருநெல்வேலி. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவருடைய பின்னாலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றால். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். இப்படி ஒரு வேத வசனம் பைபிளில் இருக்குது. அதாவது ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு பெண் உடல்நிலை எவ்வளோ டாக்டரை பார்த்தும் க்யூர் ஆகலை. அவருடைய ஃபெய்த் பார்த்திங்கன்னா, இயேசு போகும்போது அவருடைய துணியை ஒரு ஓரத்தில் தொட்டால் கூட நான் சரியாயிரும் அப்படின்றத கேள்விப்பட்டு அதை அப்ளை பண்ணுறாள். அவள் கேள்விப்பட்ட மாதிரியே போய் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, உங்களை அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நின்னாலே சுகம் மட்டும் இல்லை, உங்களுடைய செழிப்பே மற்றவங்களுக்கு ஒட்டணும். சில ஆள் கூட சேரும் பொழுது பார்த்திங்கன்னா, அவங்க புத்தி அப்படியே ஒட்டும். பார்த்துக்கோங்க. அதுதான் சொல்லுவாங்க, உன்னோட நண்பனை யாருன்னு சொல்லு, உன்னுடைய குணாதிசயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யார் கூட அடாப்ட் ஆகுறீங்களோ அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் உங்களை ஒட்டிக்கும். உங்கள்கிட்ட சேரக்கூடிய நபர் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் அவங்களுக்கு போய் சேரணும். அப்போ நீங்கள் எப்படியாப்பட்ட தன்மை உள்ள ஆளாக இருக்கணும்னா, ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளர், ஒரு மிகச்சிறந்த பணக்காரர், ஒரு மிகச்சிறந்த ஹீலிங் ஆகக்கூடிய உங்கள்கிட்ட அந்த குணாதிசயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு அதை செலிப்ரேட் பண்ணலாம். அதனால் நீங்கள் இயேசுவை போல் சுகம் கொடுக்குற ஆட்களாகவும், செழிப்பை கொடுக்க ஆட்களாகவும், சமாதானத்தை கொடுக்க ஆளும் உங்கள்கிட்ட மற்றவங்க சேரணும். இவங்க கிட்ட போனாலே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரணும். அது பணம் மாத்திரம் இல்லை, சுகம் மாத்திரம் இல்லை, சமாதானம் மாத்திரம், எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ள ஆட்களாக இந்த பூமியில் நீங்கள் சுற்றி வாங்க. உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்கட்டும், அதை அனுபவிக்கட்டும். ஓகே, காட் பிளஸ் யூ.